இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் க்ராஷே யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்டர்ன் மாதிரி போடுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீஸில் உங்களுக்கு வந்து இந்த எல்லோ கலரில் போட்டிருக்கிறது தான் டபுள் க்ராஷே. ஸோ இதில் 4 லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரோ பின்றது, அப்புறம் அடுத்த ரோக்கு எப்படி ஜம்ப் ஆகுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம இதில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேசிக் செயின்ஸ் போட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 செயின் போடுறேன். நான் 2 3 4 5 6 7 8 9 10 செயின் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் க்ராஷேயில் பார்த்தீங்கன்னா செயின்லேருந்து அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டிச் விடுவோம். ஹாஃப் டபுள் க்ராஷேயில் 2 ஸ்டிச் விட்டுருப்போம். இது டபுள் க்ராஷிங்னால 3 ஸ்டிச் விட்டுட்டு 4வது ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ டபுள் க்ராஷேக்கு ஒரு தடவை யான் சுற்றிக்கிறேன். இப்போ 3 ஸ்டிச் விட்டுட்டு 4வது ஸ்டிச்லேருந்து நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 2, அதுக்கடுத்து 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்ட 3 செயின் ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அடுத்த ரோல. இப்போ போட்டது வந்து அடுத்த செகண்ட் ஸ்டிச்னு வரும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியே நான் எண்டு வரைக்கும் போடுறேன். ஸோ 3 இந்த ரோல எவ்வளோ இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணிகிட்டே வரேன் அப்படியே. ஸோ 3 பின்னல் போட்டிருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் க்ராஷே பின்னல் போட தெரில அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்டிச்சஸ்ங்கிற வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். 4 5 6 7 இதுதான் உங்களுக்கு கடைசி. இது 8. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ. நம்ம ஆரம்பிக்கும் போது செயின் வந்து 10 ஸ்டிச்சஸ் இருந்தது. 10 செயின் போட்டோம் நம்ம. ஆனால் இப்போ 8 ஸ்டிச்சஸ் தான் வருது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ரோவுமே எனக்கு வந்து ஒரு 10 ஸ்டிச்சஸ் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் செயின் போடும்போது அடிஷ்னலாக 2 ஸ்டிச் போட்டுக்குங்க. 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஸோ 10 ஸ்டிச்சஸ் வேணும்னா 12 செயின் ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கும் போது போட்டுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே 3 ஸ்டிச்சஸ் விடுறோம்ல, ஸோ அதில் வந்து இது போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக வரதில்லை. ஸோ 10 ஸ்டிச்சஸ் வேணும்னா அடிஷ்னலாக 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்குங்க. ஸோ அடுத்த ரோ ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒர்க்கை திருப்பிக்கிறேன். சிங்கிள் க்ராஷேக்கு ஒரே ஒரு செயின் போடுவோம். டபுள் க்ராஷேக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின் போடணும். அப்போ 2 3 செயின். இதுதான் உங்களுக்கு வந்து அடுத்த ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் பின்னல் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பின்னலேருந்தே ஆரம்பிச்சுக்கணும். செயின்லேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு செயின் தான் பேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜட மாதிரி இருக்கிறது இந்த ரோ தான் உங்களுக்கு பேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் உங்களுக்கு பேஸாக இருக்கும். ஸோ டபுள் க்ராஷேக்கு சுற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் கேப் இருக்கலாம், இதில் விடுறோம். விடும்போது உங்களுக்கு வந்து அந்த வி வந்து மேலே இருக்கணும். வெளியே எடுத்துக்கிறேன். அப்புறம் டபுள் க்ராஷே போடுறேன் நான். செகண்ட் ஸ்டிச் போட்டேன். ஸோ அடுத்தது இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே கேப் இருக்கல, இந்த கேப் இதுக்குள்ளார விடணும். விடும்போது எனக்கு அந்த வி வந்து மேலே இருக்கணும். ஸோ 3வது இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் பின்னுறேன். 4 5 6 7. இப்போ உங்களுக்கு கடைசி பின்னல். கடைசி பின்னல் நான் முதல் ரோவில் என்ன போட்டிருந்தோம், 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த கடைசி பின்னலுக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் அதுதான் உங்களுக்கு வந்து பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். அப்புறம் டபுள் க்ராஷே போடுறேன். ஸோ 2 ரோ போட்டிருக்கோம் இது வரைக்கும். இப்போ 3rd ரோ போடுறதுக்கு அதே மாதிரி தான் ஒர்க்கை டவுன் பண்ணிப்பீங்க. டபுள் க்ராஷேங்கிறதுனால நம்ம வந்து 3 செயின் போடணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேருந்தே உங்களுக்கு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் விட்டுரும். வி ஷேப் வந்து மேலே ஹூக்குக்கு மேலே இருக்குது.
மேலே எடுத்து டபுள் crochet போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் ஒரு கண்டினியூஸாக இது பண்ணுறதுக்கு.